ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சேனல். இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் நான் எண்ணெய் வாங்கியிருந்தேன். எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணி பார்க்குறக்கு தான். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா சிறுதானிய வகை நிறைய வச்சுருந்தாங்க. டீ, காஃபி, பால் எல்லாமே கரும்பு சக்கரை தான். டீ நல்லா இருந்துச்சு. வாழைத்தண்டு சூப்பு, பிரண்டை சூப்பு, சாதப்பொடி, ஆந்திரா சாதப்பொடி, பூண்டு சாதப்பொடி, இந்த பொடி ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுக்கு, கருப்பட்டி, பனங்கல்கண்டு அதெல்லாம் இருந்துச்சு. நெய்யும் வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஸ்வீட்டும் செய்கிறாங்க. கரும்பு சக்கரை ஸ்வீட்டு, லட்டு, அல்வா, மிக்சர் போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. நான் வாங்கினது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், கருப்பு கவுனி அரிசி, கரும்பு சக்கரை இதாங்க வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு டின்னர் நான் தான் பண்ணியிருந்தேன். பூரி, உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணியிருந்தேங்க. இப்போ மசாலா தாளிச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதே குக்கரில் தாளித்து விட்டுக்கிறேன். ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, இது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், முழு பொட்டுக்கல்ல அரைச்சி போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்து கரைச்சதை இந்த மாதிரி வெங்காயம் வதங்குறதுல ஊற்றிட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டு அவ்வளோதாங்க. நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே அம்மாவே பூரி போட்டு எடுத்துட்டாங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஜாமான்னு சொல்லியிருந்தது அது எல்லாமே வந்துடுச்சு. அது எல்லாமே செக் பண்ணிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பருப்பு குழம்பு வச்சுருந்தாங்க. பருப்பு வடை, பருப்பு பாயாசம். அவ்வளோதாங்க. ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரும்போது காய்கறிகளும் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.